சென்னையில் இடிந்து விழுந்த மகளிர் ஆணைய கட்டடம் அலுவலகம் இயங்க தகுதி இல்லை என 2 ஆண்டுகளுக்கு முன்பே அறிக்கை அளிக்கப்பட்ட நிலையில் விதிகளை மீறி செயல்பட்டது அம்பலமாகியுள்ளது. சென்னை எழிலகம் வளாகத்தில் உள்ள கட்டடங்களில் அனைத்து அரசு துறை அலுவலகங்களும் செயல்பட்டு வருகின்றன. நிஜாம்கள் காலத்தில் கட்டப்பட்ட எழிலக கட்டடங்கள் அனைத்து பாரம்பரிய சிறப்பு பெற்றது. மிகவும் பழமையான இந்த கட்டடங்களை பொதுப்பணித்துறை பராமரித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இங்குள்ள மகளிர் ஆணைய கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. உயிர் சேதம் ஏதும் ஏற்படாத நிலையில் அந்த கட்டடத்திற்கு பொதுப்பணித்துறை தடை விதித்தது. பின்னர் மகளிர் ஆணைய அலுவலகம் சிந்ததாதிரி பேட்டைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து எழிலகம் கட்டடத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் கூறும்போது, 2 ஆண்டுகளுக்கு முன்பு எழிலக கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து அரசு அலுவலக கட்டடங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது மகளிர் அலுவலக கட்டிடம் இயங்க தகுதி இல்லை என கூறப்பட்டது. ஆனால் விதிகளை மீறி அரசு அலுவலகம் இயங்கி வந்ததாக தெரிவித்தனர். இதேபோல் பல கட்டடங்கள் இடியும் நிலையில் உள்ளதால் ஊழியர்கள் பயத்துடன் வேலை செய்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர்.